எல்லாருக்கும் எல்லாம். ஆமா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது நம்ம காங்கிரஸ் ஆட்சியில தான். நிஜமாவே அது ஒரு பொற்காலம். காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது முக்கியமான 2 திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒன்னு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது வெறும் திட்டம் இல்ல, ஒரு சட்டம். நம்ம உரிமை. ஒவ்வொரு பிள்ளைகளோட ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகணும்னா அதுக்கு ஆரம்ப கட்டமே கல்விதான். அதனாலேயே 6 வயசுல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வியை கட்டாயமாக்குனாங்க காங்கிரஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, பிரைவேட் ஸ்கூல்லயும் இந்த கட்டாய கல்வியை கொண்டு வந்தாங்க. எந்த குழந்தையும் படிக்காம இருக்கவே கூடாதுன்ற ஒரே நோக்கம் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அப்புறம் 2வது திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். இந்த திட்டம் வெறும் திட்டம் இல்ல, ஒரு புரட்சி. ஏன் அப்படி சொல்றேன்னா, கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்கணும்னோ, டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னும் ஆரம்பிக்கப்பட்டதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். எல்லாருக்கும் கல்வி. இங்க எல்லாருக்குமே ஒரே கல்வி கிடைச்சிட்டா எல்லாரும் ஒன்னாயிடுவாங்கன்னு சமத்துவமான ஒரு திட்டத்தை உருவாக்குனது நம்ம காங்கிரஸ் தான். கல்வி எல்லாத்தையும் மாத்தும். அப்படிப்பட்ட கல்விய எல்லாருக்கும் சாத்தியப்படுத்தி கொடுத்தது நம்ம காங்கிரஸ் தான். மறுபடியும் சொல்றேன், இது வெறும் திட்டம் இல்ல, நம்ம உரிமை. நம்ம உரிமைய நமக்கே கொடுத்தது நம்ம காங்கிரஸ் தான். என்றென்றும் மக்களுக்காக காங்கிரஸ்.